26 சட்டப்பேரவை தேர்தலை பாஜகவை மையமாக வைத்து இந்த தேர்தலை சந்திப்பது என்ற முடிவுக்கு திமுக வந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். பாஜகவை சந்திப்பதற்காக ஆதவ் அர்ஜுன் டெல்லிக்கு சென்றிருக்கிறார் என்பதுதான் தினகரனில் மொத்தம் 3 நியூஸ் வந்திருக்கு. பேஜொண்ட ஒரு நியூஸு, உள்ள ஒரு நியூஸு. மீண்டும் மீண்டும் அந்த செய்தி எந்த மாதிரியான நரேட்டிவை நிறுவ விரும்புகிறது என்றால், ஆதவ் அர்ஜுன் பாஜக தலைவர்களை சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு சென்றிருக்கிறார், அதன் மூலம் தன்னையும் தற்காத்துக் கொள்ளலாம் என்று அவர் முயற்சி செய்கிறார்ன்றதான் அந்த செய்தியோட சாரம். அது எந்த பத்திரிகையில் வந்திருக்குன்றதை நீங்கள் பார்க்கணும். தினகரனில் வந்திருக்கு. சன் குழுமத்தோடது. அதையும் முதல்வர் பேசினதையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா திமுகவோட பொசிஷன் என்ன லைன் எடுக்கிறாங்கன்றதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். திரு ஆதவ் நேற்று யாரை பார்க்க போனார்ன்றதை நான் நேற்றைய நிகழ்ச்சியிலே சொன்னேன். அவர் காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்து பேசுவதற்காக சென்றிருக்கிறார். அண்டு மாலதியோ ரியோ கேட்டீங்க, காங்கிரஸுக்கு போனால் திமுகவுக்கு லாஸ் தானே, அது எப்படி அதை அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டபோது நான் என்ன சொன்னேன் என்றால், காங்கிரஸ் கூட்டணிக்கு வருவது போல டிசம்பர் வரை நடித்து விஜய் பிஜேபிக்கு செல்லாமல் தடுக்கிற வேலையைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். இப்போ ஆதவும் விஜயை பாஜக கூட்டணிக்கு அழைத்து செல்கிறார் என்ற செய்தியையும் முதல்வர் அவர்கள் பேசும்போது பாஜக கபலீகரம் செய்ய பார்க்கிறது. எடப்பாடி பாஜகவிடம் அடைக்கலம் அடைந்து விட்டார். இந்த சம்பவத்தை பயன்படுத்தி நாங்கள் இந்த சம்பவத்தில் மிகச்சிறப்பான நடவடிக்கைகள்லாம் எடுத்தோம். ஆனால் பிஜேபி இந்த சம்பவத்தை பயன்படுத்தி குழுவை அனுப்பிச்சு அரசியல் செய்ய முயற்சி செய்கிறது. மணிப்பூருக்கு சென்றார்களா, வேற எந்த ஊர் சொன்னார், குஜராத்துக்கு சென்றார்களா, கும்பமேளாவுக்கு சென்றார்களா, குழு அமைத்தார்களா அப்படின்றதெல்லாம் கேட்குறாரு. ரைட்டு, பதிலுக்கு திருப்பி நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கு போனீங்களான்னு கேட்டால் அவங்க அரசியல் பண்ணுறாங்க, நீங்களும் அரசியல் பண்ணுறீங்க.